வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காருங்க. என்ன ஸ்பீச்சுன்றீங்க? நீங்கன்னா என்னோட வார்த்தைகளை மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து வர 7 நாட்கள் வரைக்கும் இந்த விஷயம்தான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்க போகுது. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டுக்குள்ள புயல் பயங்கரமாக வீசி அடிச்சதுங்க. சமீபத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணப்படுச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா பிரசிடென்ட், நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர், அந்த ஒரு பட்ஜெட் சார்ந்த தன்னோட உரையை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இந்த உரை மீதான விவாதம் இருக்கு பார்த்தீங்களா, இது பார்லிமெண்ட்ல ஆரம்பிச்சது என்னவோ அந்த பிரசிடென்ட் மோஷன் சார்ந்து தான். ஆனால் அது எங்கே கொண்டு போய் விட்டுச்சுன்னா, அதானி வெர்சஸ் ஹிண்டன்பர்க் விவகாரம் இருக்கலாம், அங்கே கொண்டு போய் விட்டுச்சு. வயநாடு எம்பியும் காங்கிரஸ் கட்சியோட பிரதானமுமான ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேச எழுந்து நின்னாருங்க. அவர் எழுந்திருக்கும் போதே எல்லாரோட கண்களும் அவரையே உற்று நோக்க ஆரம்பிச்சது. அதுவும் ஒரு எதை பேச போறாருன்றது அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சமீப காலமாக கலைவரங்கள் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அதானி விவகாரத்தில் ஜேபிசி விசாரணை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த எதிர்கட்சிகள்லாம். அப்படி இருக்க இந்த சூழலில் இவர் எதை பற்றி பேச போறாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எழுந்து நின்ன ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லி விஷயத்தை ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுக்கவும் அதானி அதானி அதானி, எல்லா இடத்துலையும் அதானி தான். தென்னிந்தியா வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பற்றியும் சொல்லியிருப்பாருங்க, தென்னிந்தியா வரைக்கும் எல்லாத்திலுமே அதானின்ற விஷயம் வந்தது எப்படின்னு கேட்டிருப்பாரு. श्री राहुल गांधी जी, Speaker sir, thank you for allowing me to speak on the President's address. Tamil Nadu से लेकर केरला, महाराष्ट्र, मध्य प्रदेश, सब जगह एक नाम सब जगह हमें सुनने को मिला, अदानी. ये नाम पूरे हिंदुस्तान में, केरल में, तमिलनाडु में, महाराष्ट्र, कर्नाटका, हिमाचल, कश्मीर, सब जगह अदानी 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 अदानी. और ये नाम हिमाचल में सेब की बात होती है, अदानी जी. कश्मीर में सेब की बात होती है, अदानी जी. पोर्ट्स की बात होती है, अदानी जी. एयरपोर्ट्स की बात होती है, अदानी जी. इंफ्रास्ट्रक्चर. अच्छा, வயநாடு தொகுதி எம்பி இதோட விட்டாப்லையா இல்லையே? மோடிக்கும் அதானிக்கும் அப்படி என்னதான் உறவுன்னு கேள்வி கேட்டுட்டு, அதானியும் பிரதமர் மோடி அவர்களும் ஒன்னா ஒரு பிரைவேட் விமானத்தில் பயணிச்சுட்டு இருக்க ஒரு போட்டோவையும் அப்படியே பார்லிமெண்ட்டுக்குள்ள எடுத்து ஷோ பண்ணாருங்க. எல்லாருக்கும் காட்டுறாரு திருப்பி பாத்தீங்களா, 2 பேர் எவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை போஸ்டரா கருதி அவை தலைவர் அங்கீகரிக்க மறுத்துட்டாப்ல. இல்லைங்க, இதெல்லாம் இங்க காட்டக்கூடாது, இதை நாங்க பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிக்கை எடுத்து ஒரு ஷோ பண்ணதும் ஆளும் தரப்பினர்லாம் அப்பேற்பட்ட அளவுக்கு அமளி துமளியில் ஈடுபட்டு இருந்தாங்க. सवाल, इनका हिंदुस्तान के प्रधानमंत्री के साथ क्या रिश्ता है और कैसा रिश्ता है? देश जानना चाहता है, तो देश जानना चाहता है. ये देखिए रिश्ता, ये देख लीजिए. प्लीज पोस्टर माननीय सदस्य, पब्लिक में सर, माननीय सदस्य पोस्टर देख लीजिए. प्लीज, पोस्टर नहीं. पोस्टर नहीं है सर. देखिए, आप बैठिए, 1 मिनट बैठिए. आप पोस्टरबाजी करेंगे तो इधर कहेंगे राजस्थान के मुख्यमंत्री का पोस्टर चिपकाएंगे. पोस्टरबाजी के लिए सदन नहीं है. சரி, எதிர்ப்புகள் இந்த வழுக்குது. ராகுல் காந்தி அவர்களோட பேச்சுல வீரியம் குறையும்னு பார்த்தா குறையல, இன்னும் அதிகரிச்சது. தொடர்ந்து என்ன தெரியுமா சொன்னாரு? பிரதமருக்கு தோளோடு தோள் நிற்கிற ஒரே ஒருத்தர்னு பார்த்தா அது அதானி தான். உண்மையிலேயே அவர் ரொம்ப பெரிய விசுவாசி அப்படின்ட்டு வஞ்ச புகழ்ச்சி அணியிருக்குல்ல. ஒருவரை பழிப்பது போல் புகழ்வதும் புகழ்வது போல் பழிப்பதும்னு படிச்சிருப்போம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில். அந்த வேலையை தான் நாடாளுமன்றத்துக்குள்ள ராகுல் காந்தி பார்த்துருந்தாரு. விசுவாசின்னு அதானியை முத்திர குத்தினார். மோடியால குஜராத் மின்னுவதற்கு காரணமே அதானி தான். இந்த விசுவாசத்தை அதானி எப்படி காமிச்சாருன்னா, தொழிலதிபர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு பிரைமரி பில்லரே பார்த்தா இங்கே அதானி அவர்கள் தான். அவர் தான் முதுகெலும்பு. இதன் விளைவு குஜராத்தில் தொழில்துறை அப்படின்றது உச்சகட்ட வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ விசுவாசத்தை அதானி இப்படி காமிச்சிருக்கிறதா ராகுல் காந்தி போட்டு உடைச்சிருந்தாரு. One man stood shoulder to shoulder with the Prime Minister. He didn't back down.
That's commendable. It's not a joke. He was loyal to the Prime Minister. And what did he do? He helped Mr. Modi construct the idea of resurgent Gujarat. Right? The idea that you bring these businessmen together, and you call it resurgent Gujarat, vibrant Gujarat, they're both. And he was the backbone in setting up that group of people. Okay? And the result of that was tremendous growth of his businesses in Gujarat. Expansion of his businesses. The real magic starts. ஏர்போர்ட்ஸ் இருக்குல்ல, இது சார்ந்த தொழில்துறை, இதில் அனுபவம் இல்லாத எந்த ஒரு நிறுவனத்துக்கும் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை தரக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சு. 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இந்த விதி மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அதுக்கு பிற்பாடு அதானிக்கு 6 ஏர்போர்ட்ஸ் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதானிக்கு டிஃபென்ஸ் செக்டாரில் கூட அனுபவமே கிடையாது, 0 எக்ஸ்பீரியன்ஸ்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தார். ஆனால் டிஃபென்ஸ் செக்டாரில் கூட அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேள்வி எழுப்பினார். இவர் இப்படி சொல்லிட்டே இருக்கிறத ஆளும் தரப்பினர் இருக்காங்களா, இந்த ஆப்போசிட் சைடில் அமர்ந்திருந்தவங்க, அவங்க சும்மா அமர்ந்துக்கிட்டு இல்லைங்க, கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் மத்திய அமைச்சர்கள் புடைசூட வேற அந்த கொந்தளிப்பு வெண்ண பிளந்துச்சு. ஆதாரமற்ற மோசமான குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி அவர்கள் அடுக்கிக்கிட்டே இருக்காரு. இது சரியானது கிடையாது, பிரதமர் மீது அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரவிசங்கர் அவர்கள் இருக்காங்கள, அவர் எழுந்து அவ்வளோ கோபமா பேச ஆரம்பிச்சாரு. एयरपोर्ट इंडस्ट्री की बात, एयरपोर्ट नियम था. There was a rule that anybody who does not have prior experience in airports cannot be involved in development of these airports. नहीं, गलत नहीं बोल रहा हूं. ऐसी कोई पार्टी थी जिसका अनुभव था? ये कौन सी बात कर रहे हैं? किसी ने भी बनाया हो, रूल था. रूल बनाया किसने बात नहीं है, रूल बदला किसने बात है. जो भी मेंबर कुछ भी बात करे विद फुल रिस्पॉन्सिबिलिटी ऑथेंटिकेट करे. और ये वाइल्ड एलिगेशन अपना एक सोच के आया है, बिना तर्क के ऐसे वाइल्ड एलिगेशन लगाने ये कोई मतलब नहीं है सर. ये ऐसे नहीं बोल सकते, और वो सर तर्क रखना पड़ेगा. ये गंभीरता को समझिए. ये डॉक्यूमेंट्री प्रूफ दे देंगे. अब डिफेंस में अदानी जी का कोई एक्सपीरियंस नहीं था, 0 एक्सपीरियंस. रूल 353 सर, रूल 353 किया है सर, नो एलिगेशन ऑफ डिफेमेटरी और इनक्रिमिनेटरी नेचर शैल बी मेड अनलेस यू हैव गिवन नोटिस. छोड़िए, वो तो प्रधानमंत्री के खिलाफ एलिगेशन लगा रहे हैं बिना नोटिस दिए, बिना कोई डॉक्यूमेंट दिए. सर ये रिकॉर्ड पर नहीं जाना चाहिए सर, ये बिल्कुल रूल का उल्लंघन है. और क्या क्या बातें वो कह रहे हैं सर, मैं उसको रिपीट नहीं करना. रेकलेस एलिगेशन, बेसलेस एलिगेशन इन वायलेशन ऑफ रूल्स सर, ये स्वीकार नहीं होना चाहिए. இந்த எதிர்ப்புக்கும் ராகுல் காந்தி அவர்கள் அடங்குற மாதிரி தெரியல. தொடர்ந்து என்ன தெரியுமா பேசினாரு, வங்கதேசம் போன பிரதமர் மோடி அந்த நாட்டுக்கு மின்சாரம் தர்றதா முடிவு பண்ணார். அவர் முடிவு பண்ணி நாடு திரும்பிய சில நாட்களுக்குள்ளேயே பங்களாதேஷ் பவர் டெவலப்மெண்ட் போர்டு மூலமாக ஒரு கான்ட்ராக்ட் அதானிக்கு கிடைச்சிது. எப்படி பிரதமர் போயிட்டு வந்த உடனே அந்த குறிப்பிட்ட நாட்டில் இருக்க ஒரு பெரிய டீல் அதானி கைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. बांग्लादेश में गए, हाँ काम पे ही जा रहे हैं, वही तो बोल रहा हूं, काम पे जा रहे हैं. बांग्लादेश जाते हैं, मोदी जी की पहली ट्रिप होती है बांग्लादेश में. वहां पे बांग्लादेश को इलेक्ट्रिसिटी बेचने का डिसीजन लिया जाता है. कुछ ही दिन बाद बांग्लादेश पावर डेवलपमेंट बोर्ड 25 साल का कॉन्ट्रैक्ट अदानी जी के साथ साइन कर देता है. 1500 मेगावाट इलेक्ट्रिसिटी का कॉन्ट्रैक्ट अदानी जी. चलिए वहां से போன வருஷம் ஸ்ரீலங்காவில் நாடாளுமன்றம் கூடிச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குல்ல ஸ்ரீலங்காவில், இந்த மின் வாரியம்,
அதை சேர்ந்த முக்கியமான தலை என்ன சொன்னாப்ல, மோடி அவர்கள் அப்போதைய இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்ஷவுக்கு அழுத்தம் கொடுத்தாரு. இது போல காற்றாலை ப்ராஜெக்டை அதானிக்கு தரணும்னு மோடி அவர்கள் கோத்தபயவுக்கு அழுத்தம் கொடுத்ததன் காரணமாவே இந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துக்கு போக வாய்ப்பு இருந்ததா அவர் சொல்லியிருந்தாரு. இப்படி சொன்ன ராகுல் காந்தி அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, பணக்காரர்களுக்கு ஏற்பதான் இந்திய அரசோட வெளி உறவு கொள்கை இருக்கு, நாட்டுக்கானதா இல்ல பணக்காரர்களுக்கானதா இருக்கு, அதுல ஸ்பெசிபிக்கா அதானிக்கான வெளியுறவு கொள்கை போல் இது இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அடுக்கினாரு. Chairman of Sri Lanka's Ceylon Electricity Board, MMC Fernando, informed a parliamentary committee in Sri Lanka in open hearing that he was told by President Rajapaksa that PM Modi pressured him to give the wind power project directly to Mr. Adani. मतलब श्रीलंका में श्रीलंका इलेक्ट्रिसिटी बोर्ड के चेयरमैन कहते हैं कि उन्होंने राजापाक्सा जी ने कहा कि हिंदुस्तान के प्रधानमंत्री ने उनको कहा है कि ये विंड पावर का प्रोजेक्ट है, ये अदानी जी को देना है. तो ये रही आपकी फॉरेन पॉलिसी. ये हिंदुस्तान की फॉरेन पॉलिसी नहीं है, ये अदानी जी की फॉरेन पॉलिसी है, उनके बिजनेसेस बनाने की फॉरेन पॉलिसी है. இதை தொடர்ந்து ராகுல் காந்தி 5 முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருந்தாருங்க. அதுல முதல் கேள்வி, அதானியோடு பிரதமர் எத்தனை முறை விமான பயணம் மேற்கொண்டிருந்தாரு? பிரதமர் ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்துடுறாருல, அதுக்கப்புறம் எத்தனை முறை பிரதமர் அதானி சந்திப்பு நடந்துச்சு? பிரதமர் சென்ற நாட்டுக்கு உடனே அதானியும் சென்றது எத்தனை முறை? பிரதமர் சென்று வந்த நாடுகள் கிட்ட இருந்து அதானிக்கு இதுவரைக்கும் எத்தனை கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு? அந்த ஒட்டுமொத்த லிஸ்ட் அவுட் என்ன? 20 வருஷங்கள்ல, கடந்த 20 வருஷங்கள்ல பாஜகவுக்கு அதானி எவ்வளவு பணம் தந்திருக்காரு அப்படின்னு கேட்டாருங்க. பைசான்னு சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் உடனே இந்த எலக்ட்ரல் பாண்ட் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை மென்ஷன் பண்ணிடுவாரு. இத்தனை கேள்விகளும் நாடாளுமன்றத்தில் அவர் கேட்டதும் ஆளும் தரப்புல இருக்கிறவங்க சம கடுப்புக்கே போயிட்டாங்க. तो मेरा सवाल प्रधानमंत्री जी से, और सिंपल सवाल है, प्रधानमंत्री जी आपकी फॉरेन ट्रिप्स पे अदानी जी और आप कितनी बार एक साथ गए? अदानी जी, how many times did you travel together with Adani ji? How many times did Adani ji join you later on a visit? How many times did Adani ji travel to a country immediately after you did? And in how many of these countries after you visited did Adani ji get a contract? Also an important question, जरूरी सवाल, अदानी जी ने बीजेपी को पिछले 20 साल में कितने पैसे दिए हैं? इलेक्टोरल बॉन्ड्स में कितना पैसा दिया है? அண்ட் அவரோட ஸ்பீச்சில் கன்க்ளூஷன் எங்கே வந்து நின்றுச்சுன்னா, 8 வருஷங்களில் அதானி குரூப் விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உலக பணக்காரர்கள் பட்டியலில் 2014 வருஷம் நிலவரப்படி பார்த்தா 609வது இடத்துல இருந்தவர் கௌதம் அதானி. ஆனால் கடந்த வருஷம், அதாவது 2022ல் 2வது இடத்துக்கு முன்னேறினாரு. இது எப்படின்னு கேட்குறாரு. இந்த அளவு கூட அற்புதம் நடக்குமா? எனக்கு இது ஆச்சரியம்பா அப்படின்னாரு. இது எல்லாத்துக்கும் கூட 2 வரிகளை சேர்த்து முடிச்சு பேசிய பிற்பாடு ஒரு சர்க்காசம் ஒன்று பண்ணியிருப்பாருங்க ராகுல் காந்தி அவர்கள். ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, ஏன்னா அவ்வளோ எமோஷனலாக ஸ்பீச் அது, ஆனால் முடிக்கிறப்ப சிரிச்சுக்கிட்டே அப்படி அமருவாப்ல. India is a case study and Prime Minister Narendra Modi should be given a gold medal in this. Coming together is a beginning. Keeping together is progress. Working together is success. Adani ji and Narendra Modi ji, thank you. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம், இப்போ பாஜகலேருந்து காங்கிரஸை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்றத்துக்குள்ள அடுக்குனீங்களே, ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு புதிய புயல் இப்போ நாடு முழுக்க கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆதாரங்கள்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்டில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சார்ல, இதை தாண்டி ஒரு சில விஷயங்களையும் பாஜகவினர் கூடுதலாக கோரிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் காங்கிரஸ் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா காங்கிரஸ் முன் வச்சிருக்க ஒவ்வொரு கிளைமே புயலை கிளப்புற கிளைமு. ஏன்னா அவங்க யாருக்கு எதிராக கிளைம்ஸை முன் வச்சிருக்காங்க? பிரதமருக்கு எதிராக, நாட்டோட பிரதமருக்கு எதிராக. எனக்கு என்னென்னா, ஹிண்டன்பர்கால ஒரு விஷயம் முடிஞ்சது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் வரைக்கும் அதானி குரூப் கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி மிகப்பெரிய ரிப்போர்ட் அதுக்கப்புறம் வெளியிட்டாங்க. நம்ம ஒட்டுமொத்த நாட்டோட அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாற அந்த ரிப்போர்ட் காரணமாக அமைஞ்சிருந்துச்சு.
ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு சின்ன ரீசர்ச் ஃபார்மால் பண்ண முடிஞ்ச இந்த விஷயம் காங்கிரஸால் பண்ண முடியுமா? அதாவது ஆதாரங்களை திரட்டுறது, இதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டாங்க, ஆதாரங்கள் கண்டிப்பான ஒன்று. பார்க்கலாம், நாடாளுமன்றத்தில் என்னென்ன நடந்துச்சு நான் உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதையே கொண்டு வரேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.